Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க. உங்களுடைய டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்குங்க. ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இல்லை 4 லிங்க் கொடுத்துருப்பாங்க. அப்ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ப்ரைம் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பியூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு 6 மாதம் 1 வருஷம் எஃபர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். யாராச்சும் உங்களுக்கு ஒரு 50,000 கொடுக்குறேன், 40,000 கொடுங்க, ஒரே நாளில் ஒரே ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் அதை வச்சு உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிடும், அப்படி இப்படி மேஜிக் வேர்ட்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா அது என்னை பொறுத்தவரை அந்தளவுக்கு சக்ஸஸ் வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து ஹேபிட், நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அதை தான் வந்து நம்ம சக்ஸஸ் வர முடியுமே தவிர நீங்கள் ஒரு 50,000 1 லட்சமாக கொடுத்துட்டு நீங்கள் ஒரே ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஒரு ட்ரிக்ஸோ சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம பணம் பண்ணணும் அப்படின்றது முடியாத விஷயம். ஸோ பணத்தை விரையும் பண்ணாதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நேச்சுரல் கேஸில் ஒரு பை சைடு வியூ வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் தான் 699 சொன்னேன் இல்லைங்களா. அது இதை நீங்கள் பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை 4 லிங்க்கில் ஏதாச்சும் லிங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம், அதாவது இந்த மே மாதம் ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது எடிட்டிங் போயிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இந்த வீக்லேயோ இல்லை நெக்ஸ்ட் வீக்லேயோ அந்த வீடியோ வந்து அப்லோட் செய்யப்படும். அது ரொம்பவும் ஒரு முக்கியமான வீடியோ. யாருக்குன்னா என்னுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வீடியோ பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு அவங்க கற்றுக்கிட்டாங்க. அடுத்த லெவலுக்கு போகணுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். ப்ளஸ் அந்த வீடியோவும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் அதை அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவை. ஓகே, யாரெல்லாம் என்னுடைய ப்ரைமில் இருக்கீங்களோ அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அது ஏன்னா ஸ்பெஷலாக நம்ம லிங்க்லேருந்து யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வராங்க அவங்களுக்காக அந்த வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஏன்னா ஒரு சில விஷயம் சொல்ல மறந்துட்டு திரும்பவும் கட் பண்ணி எடிட் பண்ணி அதை கம்ப்ளீட் அது உருவம் கொடுக்குறதும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உங்களோட ஐடி நேமும் ரெண்டுத்தையும் சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சும்மா சைலண்ட் ஆகிடுறாங்க. நம்ம அப்படியே ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு. அப்படி கிடையாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய நேம் ஐடியும் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க எனக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்றைக்கி மார்னிங்கில் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் செல்லுது. இன்றைக்கி மார்னிங் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிரேக் அவுட் கொடுத்தது எப்போ நேற்றே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பையிங் சினாரியோ வரதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, பையிங் சினாரியோ வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 423 அபோவ் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேலே போனால் பையிங்கான சினாரியோ சொல்லியிருந்தேன்னா கேப் அப் ஆகிடுச்சு. இன்றைக்கி கேப் அப் ஆகிட்டு பெரிய தூரம் ஒன்றும் போல். அப்படியே தான் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ரேஞ்சில் தான் போயிடுச்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே. பாருங்கள், அது பேங்க் நிஃப்டி இது எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஒன்றும் பெரிய மூமெண்ட் எதுவும் கொடுக்கல இன்றைக்கி பாருங்கள். ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் தான் போச்சு, மேலேயும் போல் கீழும் போல். மண்டே அதனுடைய ஸ்பீடு என்னவோ அதுதான் மேனேஜ் பண்ணிச்சு இன்றைக்கி. என்னுடைய ப்ரைமில் இன்னொன்று என்ன சென்ட் பண்ணின்னு இன்றைக்கி பாருங்கள். HCL டெக்னாலஜி இந்த லெவல் பிரேக் பண்ண கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் 8:59 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி சென்ட் பண்ணியிருந்தேன். இது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதாவது இந்த லெவல் 1936 பிலோ போனால் சேல் பண்ணுங்கள். ரிலையன்ஸ் அது சேல் பண்ணுங்கள். டார்கெட் வந்து 36.27, கிட்டத்தட்ட 9 to 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருந்தேன். ஸ்டாப் லாஸும் அதில் 1:1 ரேஷியோ இருந்தது. இது வந்து டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி 9:39. இது வந்து 9:51, கிட்டத்தட்ட 10 மினிட்ஸுங்களா. ஓகே, 10 to 12 மினிட்ஸ் ஆச்சு டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு சில டைமில் 1/2 hour ஆகும், ஒரு சில டைமில் 1 hour ஆகும். இது வந்து HCL டெக்னாலஜி அதை நம்ம பிரேக் டவுன் ஆன போன்னு சொன்னீங்களா. ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 3/4 தூரம் டச் ஆகுது. ஸோ ஏன்னா இந்த கீழே வந்து சப்போர்ட் லைன் டச் ஆகிருக்கல, ப்ராஃபிட் இந்த லெவல் கூட புக் பண்ணலாம். ஏன்னா இந்த இதெல்லாம் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அதெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங்
3:20க்கு வந்து நேச்சுரல் கேஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் வந்துச்சு. ஸோ பையிங்க்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய ரிசல்ட் இன்னும் வரல, அதை தான் நம்ம இன்றைக்கி லைவ் வீடியோவில் பார்ப்போம். நேச்சுரல் கேஸ் இதை நம்ம ஸ்டடி பண்ணி வெபினார் முடிஞ்சது, ஸ்டூடெண்ட்காக பண்ணியிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஸ்க்ரீன்ஷாட் எங்கே சென்ட் பண்ணியிருந்த பாருங்கள். 21630 216.30க்கு மேலே போன பை 217.80 டார்கெட். இது ஸ்டாப் லாஸ் வந்து 214.80 வந்து ஸ்டாப் லாஸ். இன்னும் ப்ரைஸ் வந்து என்ட்ரி ஆகலை, வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஏன்னா அந்த பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட்காக வருது இந்த ப்ரைஸ் பாருங்கள். அங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சு, ரீடெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த அகைன் இந்த லெவல் மேலே, அதாவது 216.30 மேலே பிரேக் அவுட் கொடுத்துரும், மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் நல்லா ஒரு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த இடம், இந்த ஏரியாவில் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா அதெல்லாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய டார்கெட் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நீங்கள் அந்த 4 லிங்க்கில் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, எந்த லிங்க் அதாவது உங்களுக்கு ஷூட் பண்ணாலும் அந்த ப்ரோக்கர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டுங்க. நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணணும், உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற அலைஸ் ப்ளூவாக இருக்கலாம், அப்ஸ்டாக்ஸாக இருக்கலாம், ஃபயர்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணாங்களே அவங்களுக்கு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலும் கேட்டுட்டதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஏன்னா ஒரு சில வந்து அது என்னென்னு தெரியாமல் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ அலைஸ் ப்ளூனா என்னென்னு தெரியாது, ஏஞ்சல் ப்ரோக்கிங்னா அதில் என்ன சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது தெரியாது, அது ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா நல்லா இருக்குமா, அது எப்படி ரீட் பண்ண சார்ட் ரீட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போது அலைஸ் ப்ளூவில் எத்தனையோ பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ஈஸியாகிட்டு இருக்கும். ஒரு 20-30 ட்ரேட் எடுத்தால் அது அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வந்துடும், அது வந்து ஈஸியாகிடும். எப்பவுமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் அனுபவம் வந்து ஈஸியாகிடும். இப்போ இது பாருங்கள், இது நான் யூஸ் பண்ணிக்க டெர்மினல் வந்து ஃபயர்ஸ். ஓகேங்க, இது ஃபயர்ஸ் எனக்கு ஈஸியாகிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் 4 to 5 இயர்ஸ் தான் வந்து நம்ம இதில் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை நீங்கள் நிறைய வேறு என்ன சாஃப்ட்வேர் வேறு என்ன நீங்கள் பார்த்துட்டு இருந்த சாஃப்ட்வேர் இருந்தால் அதே நீங்கள் கூட ஓப்பன், அதுவும் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ கொடுத்துருக்கேன், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், அப்ஸ்டாக்ஸ், எதில் வேணாலும் அக்கௌண்ட் பண்ணணும். ஆனால் ஓப்பன் பண்ணணுன்னு உங்களுடைய ஐடி நம்பரையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் நீங்கள் என்னுடைய லிங்க்லேருந்து தான் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை கன்ஃபியூஸ் ஆகிட்டு கூகுள்லேருந்து டேரெக்டாக சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கீங்களான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ இன்னும் மூமெண்ட் வரல. மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஒரு ட்ரேட் எடுக்கணும், அதுக்கு பின்னாடி ரீசன் தெரியல. ஏன் அந்த பக்கம் பை எடுத்தோம், நம்ம சும்மா ஏதோ கண்ண மூடி ட்ரேடு பை எடுத்தோமா, அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், நிறைய உங்களுக்கு ரீசன் இருக்குது பாருங்கள். ஏன்னா சப்போர்ட் ஏரியா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 2 மட்டும் சப்போர்ட் சொல்ல வரல நான், இதுக்கு முன்னாடி எல்லாமே சேர்த்து சப்போர்ட் ஜோன் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஒருவேளை இந்த லெவல் கீழே வந்தது அப்படின்னா ஃபாலிங்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த லெவல் தாண்டி எப்போ கீழே வந்துடுதோ ஃபாலிங்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் வேணால் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த லெவல் டச் பண்ணிச்சுன்னா வெளியே வந்துடலாம், பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஆர்டர் ட்ரிகர் ஆனால் அதை பற்றி நம்ம யோசனை பண்ணுவோம். ஃபஸ்ட் நீங்கள் ஆரம்பத்தில் 1:1 வைங்க போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. 216.30க்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. டார்கெட் வந்து 217.80. ஓகேங்களா, ஸோ என்னுடைய சார்ட் நான் ஸ்டடி பண்ணுறது வந்து ஃபயர்ஸில் இருக்கும். அக்கௌண்ட் வந்து அலைஸ் ப்ளூவில் வந்து ட்ரேட் பண்ணேன். ஏன்னா அலைஸ் ப்ளூவில் வந்து நமக்கு எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் அதில் பண்ணுறது.
இல்லை ஜென்ரலாக நீங்கள் பேசிக்காக நீங்கள் பண்ணுறீங்க உங்ககிட்ட அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறது ஒரு பேசிக் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஃபயர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்ஸ்டாக்ஸும் பரவாயில்ல, உங்களுக்கு எது சூட்டபுளாக அதில் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை நீங்கள் வாங்க சார் எனக்கு நான் ட்ரேடிங்கே பண்ணலாம், நான் பேப்பர் ட்ரேடிங் விரும்புகிறேன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூ கூட ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ப்ரைஸ் வந்து பையிங் ஆகிடுச்சு. இப்போ எந்த பதட்டமும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்மளோட என்ட்ரி வந்து ஸ்ட்ராங்கான இடம் கரெக்டான பையில் இருக்கும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது என்னன்னாக்கா, ஒருவேளை ஸ்டாக்ஸ் கீழே வர மாதிரி தோணும், ஒரு பேனிக் கிரியேஷன் உருவாகுது அப்படின்னா கொஞ்சம் இருங்க, நான் அந்த ஓல்டெலாம் டெலீட் பண்ணிடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்க உங்களுக்கு. ஓகே, இப்போ நிறைய பேர் என்னன்னா இந்த பக்கம் ஒரு ரெட் கேனில் ஒரு கொஞ்சம் ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம அவ்வளோதான் நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆக போகுது அப்படின்னா. ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்னா ட்ரேடிங்கை குவைட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி, சிம்பிள், அவ்வளோதான். இப்போது எவ்ரி ட்ரேடு நம்ம சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சா குவைட் பண்ணிக்கங்க, ஏன்னா நம்ம கரெக்டான இடத்துல என்ட்ரியாக இருக்கும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயம் வருதுன்னா, நமக்கு தெரியாத இடத்துல என்ட்ரி ஆனால் தான் பயம் வரும், தெரிஞ்ச இடத்துல என்ட்ரி ஆனால் பயம் வராது. ஆனால் ஸ்டாப் லாஸ் ஒரு வேளை ஹிட் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் கிளாரிட்டி பாயிண்ட் இருக்கும், நம்ம இன்றைக்கி இந்த ட்ரேடு முடிச்சுக்கிறோம், இவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஆக போகுதுன்றது தெளிவாக இருக்கும். குவைட் இட்ஸுக்கு பரவாயில்ல. இப்போ நம்ம சென்ட் பண்ணுற பிரைம் டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸ்க்ரீன்ஷாட், இப்போ எல்லாமே டார்கெட் சக்ஸஸ் ஆகிடுதுங்களா? இல்லையே. இப்போது லாஸ்ட் வீக்கில் வந்து தொடர்ந்து 2 நாள் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்காக நம்ம வியூ சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ மொத்தமாக ஓவரால் மந்தில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஒரு மந்தில் ஸ்டாப் லாஸ் எத்தனை ட்ரிகர் ஆகுது, எத்தனை வந்து டார்கெட் அச்சீவ் ஆகுது, இதை வந்து தெளிவாக பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போக 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 அதிகமாகிடும். ஸோ எங்கெங்கே நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணோம், இப்போ நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கேன், இதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் எந்த மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம எல்லாமே 4 சைடு பார்த்துட்டு எல்லாமே என்னோட வியூ கரெக்டாக இருந்தது. ஸோ பையிங் பொசிஷன் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கேன். அதையும் மீறி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எனக்கு கிளியர் பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஆனால் பிரேக் அவுட்டில் இங்கே ஒன்றும் பை பண்ணல, ரீடெஸ்ட்டில் தான் நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஏன் பை பண்ணும், எனக்கு ஸ்டாப் லாஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் ஒருவேளை இந்த இடத்துல எடுத்திருந்தாலும் என்னுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வந்திருக்கும், நான் இந்த இடத்துல எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் நீங்கள் இங்கே தான் இருக்கும். ஸோ எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்கலாம், நமக்கு டார்கெட் வருதா இல்லை ஸ்டாப் லாஸ் வருதான்னு பார்க்கலாம். நான் வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஏன்னா வந்து உங்களுக்கு அது போர் அடிக்கும், ரொம்ப அதையே காமிச்சிட்டே இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளுடைய நேச்சுரல் கேஸ் வந்து கிட்டத்தட்ட மைனஸில் தான் இருக்குது, இன்னும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலை. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்ல, அகைன் வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடாது, அதில் வந்து தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? நம்ம செட்டப் கரெக்டாக பண்ணியிருக்குமா, இன்னொரு டைம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கங்க. பிரேக் அவுட், ரீடெஸ்ட், ஓகே. அதுக்கப்புறமா கீழே சப்போர்ட் ஏரியா, ஸ்ட்ராங்காக சப்போர்ட் ஏரியா இருக்குது, ரைட். அதுக்கப்புறமா பார்த்துட்டே வாங்க, ஒன்றுனா பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கே புரியும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரேட் முடிஞ்சிட்டோம், திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட டைம் வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு, நம்ம ட்ரேட் எடுத்து 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் நமக்கு ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகலை, டார்கெட்டும் ட்ரிகர் ஆகலை, ஆனால் மைனஸில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு இப்போது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நான் பாஸ் பண்ணுறேன். நம்மளுடைய நேச்சுரல் கேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி நம்ம செட்டப் இன்னொரு டைம் பார்த்துடலாம். ஏன் நம்ம பையிங்கான வியூ எடுத்தோம் அப்படின்னு. பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் ஆச்சு. ஸோ ரீடெஸ்ட்டில் அகைன் நமக்கு ஒரு பிரேக் அவுட்டில் பை எடுத்தோம். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு சப்போர்ட் ஜோன் அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் லாஸும் அந்த இடத்துல சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மெயின் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டில் பாருங்கள், 1 ஹவர் சார்ட்டில் வந்து க்ளீனாக ஒரு நல்ல ஒரு அப் மூவ் போயிட்டுருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப் மூவில் இந்த ஏரியா வந்து ரீடெஸ்ட்காக வந்துடுது. ஸோ இதில் வந்து பையிங்கான மூமெண்ட் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான். ஸோ இதில் வந்து
பையிங் சான்ஸ் அது. ஏன் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஏன் பர்டிகுலர் போட்டேன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் லாங் டைம் 1 hour சார்ட்டில் இந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்துருப்பாங்க, இந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட்மெண்ட் வந்தது, கீழே வந்து ஃபால் ஆனது, ஆனால் திரும்பவும் ஒரு புல் பேக் வந்தது இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ புல் பேக் வந்து திரும்ப உள்ளே ட்ராவல் பண்ணதுனால நம்ம அதில் ரீடெஸ்ட்மெண்ட் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கீழே வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம அந்த இடத்துலேயே கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏன்னா உங்களுடைய லைக்ஸ், உங்களுடைய மோட்டிவேஷன் தான் இதே மாதிரி நம்ம லைவில் வந்து வீடியோ பண்ணி போடுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.